இன்னைக்கு வந்து பிள்ளைகளுக்கு பேர் வைக்க போனா இஸ் அப்படின்னு முடிஞ்சாதான் அவனுக்கு புஷ்ன்னு இருக்கும். ரமேஷ், சுரேஷ், தினேஷ், மகேஷ், யாதேஷ், நின்னு, மோனு, நின்னு ஒரு பேரா. என்னுடைய மேலாளர் நான் மருத்துவ பிரதிநிதியா இருக்கும்போது ஒரு மூத்த பிள்ளைக்கு பேர் நின்னு, ரெண்டாவது பிள்ளைக்கு பேர் மோனு, ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளை. சன் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. அப்போ தன்னுடைய மருமகளுக்கு அக்கா மகளுக்கு பிறந்த நாள். அப்போ இந்த பாட்டு காலையில் 8:30 மணிக்கு பாட்டை டெடிகேட் பண்ண சொல்லுவாங்க. எவனோ இசையமைச்சு எவனோ தயாரித்த பாட்டை இவன் தன்னுடைய அக்கா மகளுக்கு டெடிகேட் பண்றாப்ல. உடனே இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுங்கன்றான். சரி உங்க அக்கா மகளோட பேர் சொல்லுங்க, நிறுத்தியான்ட்டான். உடனே அவன் என்னங்க நல்லதாங்க ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, நீங்க எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? அங்க உங்களை நிறுத்த சொல்லுங்க, எங்க அக்கா மக பேரே நிறுத்தியா. நிறுத்தியான ஒரு பேராடா. அப்படி பெயர் வைக்கக்கூடிய தமிழ் சமூகத்துல இந்த நாவலை நீங்கள் படித்து முடித்தால் குறைஞ்சபட்சம் அழகான எளிமையான தூய தமிழ் பெயர்களை நாம் கண்டுபிடிக்கலாம். அப்படி கதையினுடைய நாயகி, மொத்தமா நிறைய நாயகிகள் இருக்காங்க. அதுல வந்து இருவாஞ்சி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். இருவாஞ்சி, மயிலாஞ்சி அது தெரியும் நமக்கு, பாட்டு இருக்கு. இது என்னப்பா இருவாஞ்சின்னு ஒரு பேரா? அவள் இறுக்கமானவள், வீரமானவள், ஆனால் வாஞ்சையானவள். அவள் வீரமும் கொண்டவள், மானமும் கொண்டவள். அதனால் அவள் பெயர் இருவாஞ்சி. தென்னன், முருகன், அதே போல துருவன், அருகன், கோசன், மெந்தாரகை. எனக்கு மெந்தாரகை, மந்தாரகை தெரியும், இது என்ன மெந்தாரகை? எப்படா அந்த மனுஷன் உட்காந்து யோசிச்சாரு? ஒரு பேரை யோசிக்கிறதுக்கு நாளை என் பிள்ளைக்கு பேர் வைக்க திணறிட்டேன். தமிழ்ல பேர் வைக்கணும், ஆள பேர் வைக்கணும். ஏன்னா மாமா பேர் அருணாச்சலம், அப்பதான் இறந்து போயிருக்காரு. தாய்மொழி முதல் எழுத்து தமிழ் எழுத்து ஆ வைக்கணும். அண்ணன் வேற வந்து எல்லார் கழுத்துலயும் ஆவை போட்டு விட்டாரு. சரி, ஆள பேர் வைப்போன்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அண்ணன் போய் பேர் கேட்கிற மாதிரி நான் உலக குடும்பம் எதுவும் கிடையாது. என்னப்பா பேரு பிள்ளை பிறந்ததுக்கு? வேங்கை மார்பன் வைட்டாரு. வேங்கை மார்பனா? இவனை எப்படி கூப்பிடுவாங்க? மார்பன்னு கூப்பிடுவாங்களா, வேங்கைன்னு கூப்பிடுவாங்களா? சரிண்ணே அதே வச்சிடறேன் அப்படின்ட்டு போயிட்டேன். அண்ணனுக்கு இது வரைக்கும் தெரியாது, பார்த்துட்டு கண்டிப்பா திட்டுவாரு. வேங்கை மார்பன் கண்டிப்பா வச்ச கொன்று வந்துட்டாங்க வீட்டுல. வேங்கை மார்பன்லாம் வைக்க கூடாது பிள்ளைக்கு, மூத்த பிள்ளை. அப்ப பேர் தெரிஞ்சதுக்கு குழம்பிருச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்து திருக்குறளை அகர முதல் எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் பகவன் மாட்டிச்சு. டாக்குன்னு மரத்தமிழ் மாமாவுக்கு அழைச்சி, மாமா பகவன் பேர் இருக்கு, இதுல அகவன் வச்சாதான் அர்த்தம் இருக்கான்னு கேட்டேன். மாப்பிள்ள பகவன் அப்படின்னா எங்கும் நிறைந்தவன், அகவன் அப்படின்னா உள்ளம் நிறைந்தவன், அகம்னா உள்ளம் வச்சுட்டு போப்பினாரு. அருமை மாமா அப்படின்ட்டு அகவன் பேர் வச்சுட்டேன். ஒரு 15 நாள் கழிச்சு பிள்ளை பிறந்தது நவம்பர் 17, 27 மாவீரன் நாள். கடலூர்ல கூட்டம். அண்ணன் கூப்பிட்டு, என்னடா பிள்ளைக்கு பேர் வச்சு? ஆமாண்ணா வச்சுட்டேன். என்ன பேர் வச்ச? நீங்க சொன்ன பேர் தானே வச்சேன். என்ன பேர்? அகவன். அகவன் நான் சொன்னேன், அவன் நான் தான் சொன்னேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. நல்ல வேலைப்பா அப்படின்னு. அகவன் திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சு மே 18 கூப்பிட்டு, இவர் 2015 காலகட்டத்தில் மே 18 கூப்பிட்டு, டேய் எப்படா இருக்கும் பிள்ளை, எப்படா இருக்கா? நல்லா இருக்கானே, பேர் வச்சுட்டியா அப்படின்னாரு. அண்ணா நீங்க தானே வச்சீங்க. என்ன பேர் வச்சேன்? அகவன். ஆமா நான் தான் வச்சேன். அவருக்கு டவுட் ஆயிடுச்சு, இந்த பேர் நம்ம சொல்லல, இந்த பையன் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ ஒரு பேர் வைப்பது என்பது, அந்த பேரை தேர்ந்தெடுப்பது என்பது, அந்த பேரை உருவாக்குவது என்பது, அதுவும் தமிழில் அழகான பெயர்களை தேர்ந்தெடுப்பது என்பது, அது ஒரு வகையான கலை. அந்த கலையை ஆகச்சிறந்த தமிழ் பற்றாளன், தமிழ் வெறியன் மட்டுமே உருவாக்க முடியும். அந்த மெந்தாரகை, இருவாஞ்சி அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு பாருங்க. துருவன்கிற அப்படிங்கிற பேர்லாம் இருக்கு. முருகன் அப்படிங்கிற பேர் இருக்கு. முருகன் என்றாலே அழகானவன் என்று அர்த்தம் தமிழ்ல. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முருகன்னா அழகானவன், முருகன் என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது இருக்கு. ஆனா அருகன் அப்படிங்கிற பேரு வியந்துட்டேன். அது மாதிரி அந்த அஞ்சாவண்ணியினுடைய காதலன், அவனுடைய கணவன் தென்னவன் அப்படின்னு பேர் வச்சாரு. தென்னவன் இதெல்லாம் இருக்கு, பேர் இருக்கு. ஆனா அத ஒரு 90,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துல, இந்த பெயர்களை தேர்ந்த இடத்துல தமிழ் சமூகம் அண்ணன் கீராவை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறது. பிள்ளைக்கு நீங்க வேற எங்கேயும் பேர் தேட வேண்டாம். இந்த நூலை படித்தால் ஒரு 100 தமிழ் பெண் பெயர்கள், ஒரு 100 தமிழ் ஆண் பெயர்கள், அழகான பெயர்கள், மாடர்ன் நேம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி உடனே கூப்பிடுற மாதிரி ஒரு சொல், அந்த சொல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி
தேர்ந்தெடுத்து யோசிச்சு அதுக்கு தான் 8 வருஷம் ஆயிருக்கு. அவர் ஒரு நேர்காணல சொல்லியிருந்தாரு, ஒரு பக்கத்தை எழுதிட்டு நாம படிச்சுட்டு கடக்க முடியல, படிச்சுட்டு ஏன்டா அப்படி கடக்க முடியாம இருக்க, இந்த பக்கத்துல நின்றுட்டேனே, ஒரு 2 பக்கத்துல நான் ஒரு பக்கத்துல இந்த உறைஞ்சு போய் நின்னேன், இன்னொரு 2 பக்கத்துல உண்மையிலே நகர்த்த முடியாம நின்றுட்டேன். அந்த 2 பக்கம் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது, தனிப்பட்ட முறை அவர்கிட்ட சொல்றேன். அது தனிப்பட்ட விஷயம். 2 பக்கம் இருக்குங்க. அந்த 2 பக்கத்தை, அது ஆணோ பெண்ணோ 2 பக்கம் இருக்கிறது. அது 2 பக்கத்தோட எண்ணி நான் சொல்ல மாட்டேன், படிச்சு பாருங்க. அந்த 2 பக்கத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களால் உங்களுக்கு துக்கம்லாம் வராது, துயரம்லாம் வராது, உங்களுக்கு அதிகப்படியான காதல் வரும். அந்த 2 பக்கத்தை படிச்சீங்கன்னா காதல் கொட்டிடும். அதாவது இனிமேல் கல்யாணமே வேண்டாங்க, நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன், நான் துறவரம் பூண்டுட்டேன், ஐயோ நான் பெண்ணை பார்த்தா மண்ணை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க கூட இந்த 2 பக்கத்தை படிச்சாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணு, அந்த மேட்ரிமோனியை திறப்பா. மனுஷன் காதல் காட்சிகளை பின்னி பெடல் எடுத்திருக்கான். தமிழ் சினிமாவுடைய காதலை வைத்து ஒரு படம் எடுத்தா வாக்கிரா என்கிற இயக்குனரை எவனாலும் தவிர்க்கவே முடியாது. அப்படி மிரட்டிட்டாப்ல. அதாவது அண்ணன் மனுஷன் சொன்னாங்கல்ல, ஒரு சின்னதா மேல போயிருந்தா அது விரசமாகவோ ஆபாசமாகவோ மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு போகல. தமிழ் இலக்கியங்கள்ல, தமிழ் நாவல்கள்ல ஏற்கனவே அந்த பல நாவல்கள், அந்த நாவல்களை படிக்கும் போது கொஞ்சம் விரசம் இருக்கும், கொஞ்சம் இது இருக்கும். ஆனா அந்த மாத்திரை அளவும்பாங்கல்ல, அதை சரியா பயன்படுத்தி அது வரும்போது அடுத்த கடத்துக்கு போயிடுவாரு. அடுத்த கடை போறோம்னு சொல்லி மழை நல்லா இருக்கியா மழை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவரு அங்கே சண்டை கூப்பிட்டு இருப்பாப்ல, என்னையா அது விட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி எங்கப்பா எழுதி வச்சிருக்காப்ல அடுத்தது அப்படின்னா அது இருக்காது, அடுத்தது வேற சப்ஜெக்ட்ல போயிடுவாப்ல, அது தேட முடியாது. அவ்வளவு அழகா ஒரு நேர்த்தியா கையாளுவது என்பது, அது சொல்லுவாங்கல்ல, வைக்கப்போரிலிருந்து வைக்கோலை பிரிப்பது போல ஒரு எழுத்தாளன் வார்த்தையை தன் விரல் இருந்து கொட்ட வேண்டும் சொல்லுவாங்க. அப்படி வார்த்தையை கொட்டிருக்காரு அண்ணன் வாக்கீரா. அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு திரைப்படமோ ஒரு நாவலோ ஒரு பேச்சோ எந்த ஒரு படைப்பும் பார்வையாளனை, ஒரு புத்தகம் அப்படின்னா முதல் 10 பக்கத்துக்குள்ள பார்வையாளனை அந்த புத்தகத்துல கட்டுப்படுத்தணும். பேச்சா இருந்தா முதல் 1 நிமிடத்துல கட்டுப்படுத்தணும். திரைப்படமா இருந்தா முதல் 2 காட்சிக்குள்ள அவனை அந்த ஒட்டுமொத்தமான பார்வையாளனையும் அந்த திரையின் பக்கம் இழுக்கணும். இந்த நாவல் தொடங்கிய முதல் பக்கத்திலிருந்து ஒட்டுமொத்தமான வாசகனையும் இழுக்குது. சிம்மையாளிய அடக்கிறத பத்தி சொன்னாங்க. எனக்கு இந்த நாவல்ல பிடிச்ச இடம் என்னன்னா, ஆரல் நங்கை அவள் தன்னுடைய வேரை தேடி பயணப்படுறார். வேரை தேடி தன் துன்பத்தை தேடி பயணப்படும் பொழுது கடலுக்குள்ள போறார். நமக்கெல்லாம் நண்பனாக செல்ல பிராணியாக செல்ல நாய் இருக்கும், சில வீட்டில் பூனை இருக்கும், சில பேர் அணில் வளர்க்குறாங்க. அதாவது பொதுவாக சொல்கிறேன், அரசியலாக சொல்லலை, அணில் வளர்க்குறாங்க. அப்புறம் சில பேர் பன்றி வளர்க்குறாங்க, கழுதை கூட வளர்க்குறாங்க, செல்ல பிராணிகளை கிளி வளர்க்குறாங்க. செல்ல பிராணியாக அவள் ஆமையை வளர்க்குறான். ஆமையை அந்த இறந்து போனவருடைய ஆமை ஓட்டுல பயணம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கிண்டல் பண்றாங்க, அறிவில்லாதவர்கள். ஆனா ஆமையில ஏறி அவ பயணம் செய்யறா. அந்த ஆமைக்கு ஒரு பேர் வச்சாரு பாருங்க. அந்த இடத்துலதான் அண்ணன் வாக்கீராவுடைய ஆழ்ந்த தமிழ் புலமை இருக்கிறது. ஆமைக்கு நம்ம ஏதாவது உருவம் வைக்க முடியுமா? அது ஒரு உருவம் இல்லாத ஒரு உருவம் அது. ஆனா ஆமைக்கு உருவன் அப்படின்னு ஒரு பேரை வச்சார். உருவன், அவன் உருவமற்றவன், அதனால அவன் உருவன் அப்படிங்கிற பேரை வச்சார். அந்த உருவன்ல ஏறி பயணப்படுறா. அப்ப முதலை வந்துருது. அந்த முதலையை உருவனின் துணை கொண்டு முதலைய அந்த கடலுக்குள்ள ஆறல் அங்கே வீழ்த்துகிற அந்த காட்சி இருக்கு. நீங்க 100 கோடி கொடுத்தா கூட அந்த காட்சியை காட்சிப்படுத்தவே முடியாது. அந்த புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் நம்மளால உணர முடியும். அப்படி இருக்கும் அந்த சண்டை. இந்த யானையாளியை இப்படி நம்ம பிடிச்சு வளர்க்க முடியாது, சிம்மையாளியும் வளர்க்க முடியாது, அழிஞ்சு போச்சு. அலங்கு என்கிற ஒரு வகையான நாய் வகை நமக்கு சோழர்கள் காலத்தில் அது பயன்படுத்தப்பட்டதாக குறிப்புகள் இருக்கு. இன்றைக்கும் நிறைய தமிழர்கள் அந்த அலங்கு வகை நாய்களை மீட்டு கொண்டு வராங்க. அந்த அலங்கு வகை நாய்கள் 90,000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுடைய வாழ்வியலோடு ஒரு உற்ற தோழன் போல இருந்தது என்பதை அந்த நாவல் முழுக்க அந்த அலங்கு வகை நாய்கள் அவருக்கு பாதுகாப்பாக ஒரு காவலன் போல வரும். அதை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை மொத்தமா 372 பக்கம். இவன் 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டாலே என்ன ப்ரோ இவ்வளவு லெங்தா பேசுறீங்கன்றான். சரிடா, 1 நிமிஷத்துக்கு ஷார்ட்ஸா போடுவோன்னு போட்டா 1 நிமிஷம்னா ரொம்ப எங்களுக்கு டைம் இல்லை ப்ரோ, நாங்கள் ரொம்ப பரபரப்பாக பனையூருக்கு போய்கிட்டு இருக்கோம்,
நீங்க வந்து இவ்வளவு ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் போடுறீங்க, நீ ஒரு 12 செகண்ட்ஸ் உங்களுக்கு தர்றேன், ஏதாவது ஒரு வரலாறு தான் சொல்லுங்க. நான் 12 செகண்ட்ல எப்படா வரலாறு சொல்றது? சரி சொல்றேன் அப்படின்னு 12 நொடிகளுக்குள்ள வரலாறு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு. அப்படி ஒரு சட்டுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறைக்கு 372 பக்கத்துல 1,50,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை தொகுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் கையிலே போய் சேர்த்து அதை அவர்களை படிக்க வைத்து அவர்களை பண்பட வைத்து அந்த தற்கொலை கூட்டத்தை ஆச்சரியக்குறி கூட்டத்தாக மாற்றுவது என்பது நம்முடைய வேலை. நம்முடைய வேலை. முதலில் தமிழ் தேசியர்கள், நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள், தமிழ் பற்றாளர்கள், வரலாற்றை தெரிய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், இந்த நூலை நாம் ஒவ்வொருவரும் திருக்குறள் போல நம் வீட்டில் வாங்கி வைக்கணும். நீங்க இது வந்து ஒரு முறை படிச்சாலும் சத்தியமா புரியாது. மனசார சொல்றேன், சத்தியமா புரியவே புரியாது. 2 முறை படிக்கணும். 2 முறை படித்தால் 3 முறை படித்தால் உங்களுக்கு ஒரு தேடல் வரும், ஒரு புரிதல் வரும். நம் மொழி குறித்த, நம் முன்னோர்கள் குறித்த ஒரு பெருமையும் தேடலும் வரும். நம்ம எப்பேற்பட்ட பேரு நம்மடா, எவ்வளவுடா வந்திருக்கு இந்த இனத்துல அப்படிங்கிற ஒரு பெருமையும் திமிரும் கௌரவமும் ஒரு எழுச்சியும் நமக்கு உருவாகணும்னா இந்த நூலை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும். ஏதோ நம்மளை கூப்பிட்டாங்க, திருநாவில் பேச விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசல. சத்தியமாவே இந்த பிரமிப்பதற்காக 3 நாள் தூங்கவே இல்லை. இந்த பாவமெல்லாம் நான் களஞ்சியத்தை தான் போய் சேரும். நான் பாட்டில் சிபிஐ ரேட் நடந்துச்சா, என்கொயரி போனாலும் வீடியோ போட்டோமா அப்படின்னு அடிச்சு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கேன். 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது என்னை கூப்பிட்டு வந்து, தம்பி இந்த அருமையான ஒரு பழைய சைக்கிள் இருக்கு, ஓட்டி பாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க தானே? அதாவது அந்த சைக்கிள் ஓட்டா மட்டும்தான் அந்த பைபாஸா காரை ஓட்ட முடியும். அதான் யதார்த்த உண்மை. இது பழைய சைக்கிள் போலதான் நாவல் படிப்பது, புத்தகம் படிப்பது. ஆனா அந்த அனுபவம் அந்த BMW இல்ல ஆடி இன்னோவா கார் ஓட்டுவதில் வராது. இந்த சைக்கிளை ஓட்டி பழகினா மட்டும்தான், இதுல நம்ம அடித்தளத்தை போட்டா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில மேல வர முடியும். அப்ப நாம படிக்கணும். வெறுமனையா நிறைய பேர் என்னன்னா புத்தகம் படிக்க மாட்டாங்க. புத்தகம் படிக்கிறது கிடையாது, நாங்க வீடியோவா கேட்டுக்கிறோம், நீங்க பேசுங்க, அதை பத்தி பேசுங்க, அப்ப நாங்க வீடியோவா கேட்டுக்கிறோம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் அப்படிதான். உலக தமிழர்களா இருக்கட்டும், ஈழத்தமிழர்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழர்களா இருக்கட்டும், எல்லாரும் சொல்றதுன்னா நான் படிக்க மாட்டேன், ஆனா வந்து வீடியோ போட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பேன், காமராஜர் வரலாறு, கக்கன் வரலாறு, ஜீவானந்த வரலாறு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாங்க. ஏன்னா கேள்வியான வந்து எளிதில் மண்டையில் போய் உட்கார்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆனால் அதை விட படிக்கிற போது நம்ம ஒரு காணொலியாக வரலாற்றையோ ஒரு இலக்கியத்தையோ ஒரு நாவலையோ இல்லை ஒரு பேச்சையோ கேட்கிற பொழுது நமக்கு கேள்வி வராது. ஆனால் நாவலை படிக்கிற பொழுது கேள்வி வரும். நான் எப்போதுமே மேடையில் பேசுறதுக்கு நமக்கு என்ன பயன்படும் அப்படின்னு தான் பார்ப்பேன். எந்த நாவலை படித்தாலும் இதில் நமக்கு என்ன இருக்கு, நமக்கு என்ன இதில் பயன்படுது. நான் அக்கா கூட சொன்னாங்க, அண்ணன் கூட சொன்னாங்க, நிறைய பெண் பெயர்கள் இருக்கு, பெண்களையே தலைவியாக்கியிருக்காரு, பெண்கள் மட்டுமே தலைவியாக்கிறன்னு. பெண்களை தலைவியாக்குறது இல்லை, பெண்கள் பெயரை வைத்து கொண்டாடியது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. எல்லாரையும் பெண்களை வைத்து அழைச்சது பிரச்சனை இல்லை. கதிரவன் கேள்விப்பட்டிருக்கோம், கதிரவள் கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த நாவல் முழுக்க சூரியனை கதிரவள் என்றுதான் அழைத்திருக்கிறார். அவர் அந்த கேள்வி கதிரவள் எப்படி அந்த ஆளுக்கு தோணுச்சு, மண்டைக்குள்ள என்னடா இருக்கு கதிரவள் அப்படின்னு எனக்கு அதுல இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கதிரவள் அதுல நம்ம பேப்பர் வச்சு வச்சுக்க பாருங்க, கதிரவள் இது உங்க பாத்தீங்கன்னா அந்த கதிரவள் ஒரு பேப்பர் சொல்லியிருக்கேன். எப்படி அந்த கதிரவள் அப்படிங்கிற வார்த்தை எங்க பிடிச்சாரு? இது யாருமே பயன்படுத்தாத வார்த்தையாச்சு. யாருமே பயன்படுத்தாத வார்த்தையை பயன்படுத்துவதனால் மட்டும்தான் அண்ணன் வா கீரா தமிழ் தேசியவாதியாக இருக்கிறார். நீங்க வந்து காவிரி பெண் தெரியும், தாமிரபரணி பெண் நினைச்சுக்கலாம், வைகை ஒரு பெண் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு ஆற்றுடைய பேர்கள்லாம் பெண் பெயரா இருக்கு. ஆனா சூரியனை உலகம் முழுமைக்குமே அது பெண்ணா, அது எப்படி பெண்ணா பார்க்க முடியும்? கொதி நிலையில இருக்கிறா, கோபத்துடைய உச்சத்தில் இருக்கா, அவதான் உலகத்துக்கே வெளிச்சத்து தாரா. அப்ப இவங்க யாரா இருக்க முடியும்? கோபம் கொண்டதாக ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது தகித்து கொண்டிருக்கிறதுனா, அது நெருப்பா இருக்கு, அது அனலா இருக்கு, அது வெளிச்சத்தை தருகிறது, அதுவே உலகத்திற்கான அச்சாரமாக இருக்கிறது என்றால் அவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னா சூரியன் பெண் தான், கோபக்காரி தானே, நெருப்பு தானே பெண் என்றால்.
அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை இந்த இடத்தை சரியா பொருத்தியதற்காக அண்ணன் வா கீராவை இந்த சமூகம் கொண்டாடி கொண்டே இருக்கும். இப்படி நிறைய நமக்கு பேசினா பேசிட்டே போலாம். அவ்வளவு செய்திகளை தொடர்ச்சியா அடுக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மூடு திமில் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த மூடு திமில் அப்படிங்கிறது அந்த ஒரு கிட்டத்தட்ட அழியிற காலகட்டம் வந்துடுது. ஒரு இனமே அழிய போகுது. அப்படிங்கும்போது ஒரு மூடு திமில் அப்படிங்கிற ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குடுவைன்னு சொல்லலாம். அந்த குடுவைக்குள்ள அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கு தேவையானதை அந்த எல்லாவற்றையும் வைத்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 1000 பேர் தங்கக்கூடிய அளவுக்கான ஒரு இதை உருவாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த உருவாக்குனவர்கள் அங்கே போய் தங்கல. நாட்டில் சிறந்த அறிஞர்களை, மூத்தவர்களை, முன்னோர்களை, யாரால் இந்த இனத்தினுடைய பெருமைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியுமோ அவர்களை அந்த மூடுதிமுழுக்குள் வைத்து கடலுக்குள்ளே விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க, பிழைக்கட்டும் என்று அனுப்புறாங்க பாருங்க. அந்த இடத்துல தமிழன் ஆகச்சிறந்த அறம் கொண்டவன் என்பதை அண்ணன் வாக்கீரா அப்படியே எழுதுறாங்க. நிறைய இடத்துல தமிழருடைய மரமும் இருக்கு, அறமும் இருக்கு. இப்படி நிறைய கொண்டாடத்தக்க, தமிழர்கள் போற்றத்தக்க, மனிதகுலம் போற்றத்தக்க ஒரு ஆகச்சிறந்த நாவலை கொடுத்திருக்கிறாரு.